பாப்பாவான்னு வெயில் கொளுத்துதேன்னு சொல்லி பக்கத்தில் காய்பேக் ஐஸ்கிரீம் போனாங்க. பார்த்தா அங்கே பார்த்தா கலர் சொல்லிட்டு பெட்டியில் வச்சுருந்தாங்க. அதோட பேர்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்மண்ட் கிரஞ்சா, மேங்கோ கிங்டமா, ஸ்விஸ் சாக்லேட்டா, சாக்லேட்டோ ஓவரோடா, அப்பா லிஸ்ட்டு பெருசாக போதேப்பா, எல்லாத்துலேயும் ஒரு ஸ்கூப் வெயின்னு சொன்னாங்க. சரின்னு வச்சானுங்க. வச்சுட்டு வெயிட் போட்டு பார்த்தா 890ன்னு சொன்னானுங்க. சரிப்பா இவளுக்கு வாங்கியிருக்கேன், பக்கத்தில் இருக்க சாஸு, அந்த மேலே போடுற டாப்பிங்ஸோட சிப்ஸு எல்லாம் போடுப்பான்னு சொன்னேன். இல்லை இதுவும் நீங்கள் வந்து காசு கட்டணும், அதுக்கேற்ற வெயிட் நீங்கள் வந்து காசு தரணும். போதும்ப்பா சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்த்தேங்க. பார்த்தா சாக்லேட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவுமே வந்து வெயிட் தானா, ப்ளஸ் வந்து இது மட்டும் தாங்க வெயிட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே 1/2 kg வந்து 960 அந்த மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அந்த 890 முன்னாடியே கொடுத்ததுக்கு நான் இது முன்னாடியே பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு நல்லா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருப்போங்க. சரி சொல்லிட்டு இவ்வளோ சாப்பிட்டோம், வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போனோம்னா நம்மளை திட்டியே கொண்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஐஸ் பெட்டி போய் பார்த்தேங்க. பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து 500 ருபீஸாங்க. இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக ரெண்டு ரெண்டு சிப்ஸ் டப்பா வந்து தருவானுங்களாங்க டாப்பிங்ஸு. ஒன்றும் வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்க ஆவின்லேயே 150 கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க அங்கே.